ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்யலான்னு இருக்கோம். சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு நம்ம கூட சமைக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்க போகிறோம். அதை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம இப்போ இன்னைக்கு அதை சமைக்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெண்டு எழுதியிருக்கோம். இது நம்ம நண்பர்கிட்ட கேட்க போகிறோம். அவர் எதை செலக்ட் பண்ணுறாரோ அதுதான் இன்னைக்கு செய்ய போகிறோம். எதிர அவர் பார்த்தீங்கன்னா என்ன நீங்களே திருப்பி பாருங்க. மட்டன் பிரியாணி தான் செய்ய போறோம். ஓகே, வாங்க கடைக்கு போவோம். நம்ம இப்போ பாத்தீங்கன்னா கடையை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கோம். நம்ம மிச்சத்தை கடைக்கு போயிட்டு மட்டன் எடுத்துட்டு அடுத்து என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீசர் இருக்கு பாருங்க. இது மட்டனுக்குன்னே தனியா வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மட்டன் போன், அதாவது இந்த கால் எலும்புன்னு நினைக்கிறேன், இல்லை என்ன எலும்புன்னு தெரியல. அதாவது மட்டன் போன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா லெக் பீஸ், தூக்க முடியாத அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது, பார்த்துக்குங்க. இதுதான் மட்டன் லெக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துன்னு நினைக்கிறேன், மட்டன் நெக். ஓகேங்களா? இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா முழு ஆடு தொங்க விட்டு நமக்கு வெட்டி தருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க மட்டன்லேயே. இந்த லெக் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் எலும்பு இல்லாமல் கொஞ்சம் கறி அதிகமாக இருக்கும். மற்ற எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா எலும்பு நிறையா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி எலும்பு பார்த்துருக்கீங்களா இந்தியாவில், இல்லை வேறு கண்ட்ரீஸில் பார்த்துருக்கீங்களா என்ன இதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு தடவையும் சொல்லியிருந்தோம், நம்ம நவீன் அண்ணன் தான் நமக்கு கறி வெட்டி தருவார். ஓகேங்களா? ஏற்கனவே வாங்கிட்டு போனப்பையும் நல்லா இருந்தது. இந்த வரையும் நம்ம அண்ணன்ட்ட 1 கிலோ கறி கேட்டிருக்கோம். லெக் எடுத்து ரெடி பண்ணிட்டாரு, பார்த்தீங்கன்னா தெரியும். மிஷினில் லைட்டாக வச்சாவே சரக்குன்னு போகுது. அந்த இது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பில் இருக்குது. அதனால நமக்கு என்ன சைஸில் கேட்குறோமோ அந்த சைஸில் நம்ம வெட்டி தருவாங்க. நம்ம எடுத்து காமிச்சோம் தெரியுங்களா, அந்த லெக்கு தான் நமக்கு வெட்டிட்டு இருக்காங்க. நமக்கு 1 கிலோ மட்டும் போதும். அந்த லெக் பார்த்தீங்கன்னா ஒரு 4-4.5 கிலோ இருந்தது. அவ்வளோ நமக்கு தேவையில்லை. அதனால நமக்கு தேவையானதை மட்டும் நமக்கு வெட்டி அண்ணன் தராரு. இப்போ மட்டன் சிக்கன் எல்லாமே வாங்கியாச்சு. அடுத்து ரூம் போயிட்டு அடுத்து ப்ரிப்பேர் பண்றோம். அதை இந்த வீடியோவில் கண்டினியூ பண்றோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பூண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியை கனெக்ட் பண்ணிட்டு இஞ்சியை கரெக்ட் என்று நம்ம இப்போ அரைக்க போகிறோம். நம்ம அரைக்கல, மிக்சியாக அரைக்குது. ஓகேங்களா? இந்த அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் கறி கழுவ போகிறோம். மட்டன் கறி கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாடெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் மஞ்சள் போட்டு கழுவுவாங்க. எப்போதுமே எல்லா கறியுமே மஞ்சள் போட்டு கழுவுறது தான் இந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் மஞ்சளை போட்டு கழுவி எடுத்துகிட்டு அதை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். குக்கரில் போட்டு பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட நம்ம ஒரு 15 விசில் விட போகிறோம். 15 விசில் விட்டால் தான் அது மட்டன் சூப்பராக வெந்திருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். அடுத்து வெங்காயம் நம்ம வணக்க ஆரம்பிச்சிட்டோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இந்த பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு அடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம். ஏன்னா கம்மியாக தான் சமைக்கிறோம். ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கங்க. நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் இந்த பிரியாணிக்கு கரம் மசாலா போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த வாசமும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிறோம். வணக்கி எடுத்துட்டு அடுத்து நம்ம வேக வச்ச மட்டன் பார்த்தீங்களா, அந்த மட்டனை இந்த மசாலாவோடு சேர்த்துறோம். மசாலாவை போட்டு நல்லா அடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். பிரியாணிக்கு அந்த புளிப்பு கொஞ்சம் தரது தயிர் தான். அதனால் நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு தயிர் கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா கிண்டி எடுத்துக்கிறோம்.
நீங்களும் வந்து தயிர் இல்லாட்டி லெமன் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, நாங்கள் வந்து ஒரு 3 கப்பு 3.5 கப்பு வச்சுருக்கோம். நாங்கள் 1 கப்புக்கு 1.5 கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு அதை கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். நாங்கள் பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து நாங்கள் வந்து ஊற வச்சுட்டோம். அதனால் வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறோம். நீங்கள் ஊற வைக்காமல் போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து வச்சுக்கிங்க. அது வந்து தண்ணி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பிரியாணி வந்து கரெக்டாக வரும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க. அரிசியை கொட்டு கலண்டிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குண்டானை வந்து தம் போட போகிறோம். மேலே வந்து வெயிட்டு நம்ம இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அந்த தம்மை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா? பிரியாணி வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இது வந்து பசங்க பிரியாணி. ஓகேங்களா? அதாவது சிங்கப்பூரில் நம்ம தனியாக தான் இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரும் செஞ்சு தர மாட்டாங்க. அதனால் இது வந்து சிங்கப்பூர் பாய்ஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பேர் வச்சுருக்கோம். அது மாதிரி யார் பாய்ஸ் வந்து இங்கே சிங்கப்பூர்லேயோ இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயோ யார் இருக்கீங்களோ அவங்களாம் யார் சமைப்பீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் இதோட இந்த வீடியோ வந்து கட் பண்ணிக்குவோம். அப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. இன்னொரு வீடியோலையும் அடுத்து வந்து நம்ம வந்து பார்ப்போம். பாய்.